இப்போ நீங்க ஃபினான்ஷியலா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ஃபீல்டுல வந்து நல்லா கத்துக்கிட்டு, அஃப்கோர்ஸ் லக் சப்போர்ட் பண்ணா ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இல்ல உங்களுக்கு நான் சிம்பிளா உங்களையே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட சூஸ் பண்றீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணுவீங்க? அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். சும்மா இந்த அவ்வளவுதான். பெயிண்ட் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். நீட் ஃபினிஷ் இருக்கணும். நீங்க கேட்ட பதிலுக்கு ஆன்சர் இவ்வளவுதான். ஒருத்தரோட ஒர்க் தான் அவங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஒருத்தரோட ஒர்க் தான் அவங்களுக்கான இன்கம். ஒருத்தரோட ஒர்க் தான் அவங்களோட டெடிகேஷன். ஒருத்தரோட ஒர்க் தான் அவங்களோட முன்னேற்றம். ஒருத்தரோட ஒர்க் தான் இட்ஸ் அ ரியாலிட்டி. ஒருத்தரோட ஒர்க் தான் அவங்களோட மேக்கப். இது எல்லாமே இருந்தா ஒருத்தருக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்கள தேடி இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாருமே வருவாங்க. இன்னைக்கு விஜய் சாரை தேடி வராங்கன்னா ஒரு காரணம் தான், மேக்கப் நல்லா பண்ணுவாரு, ஏதோ ஓரளவுக்கு பண்ணுவாருப்பா, அவ்வளவுதான். இல்லைன்னா விஜய் சாரை தேடி யாரும் வரமாட்டாங்க இல்லையா? இட்ஸ் அ ரியாலிட்டி. எதுவா இங்க இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த நம்ம டெடிகேட்டடா ஒரு விஷயத்த பெஸ்டா பண்ணா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் நம்மள செலக்ட் பண்ணும். இல்லைன்னா செலக்ட் பண்ணாது. அங்கீகாரம்ன்றது அதுதான். ஓகேங்களா? ஒரு 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 மிக சிறந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து 1,00,000 ரூபாய் ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு லுக்கை கிரியேட் பண்ணி காட்டுறாரு. அந்த ஆர்டிஸ்டோட பேரு நான் சொல்ல விரும்பல. அதே லுக்கு நான் 3,000 ரூபாய் ப்ராடக்ட் வச்சு என்னோட செமினார்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன். பட் இருக்கு இல்லையா? புரியுதுங்களா? வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம யாரு? நம்ம கிட்ட என்ன இருக்கு? அதே 1,00,000 ரூபாய் ப்ராடக்ட் வச்சு நான் பண்ணேன்னா நானும் அவங்களும் சரிசமம் தான் இல்லையா? பட் அதே லுக்க நான் 3,000 ரூபாய் ப்ராடக்ட் வச்சு பண்ணேன்னா திறமைன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை எதிர்பார்த்துதான் இங்க பீப்புள் எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. எத்தனை பேர் உட்கார்ந்தவங்க ஒன்னும் சென்னையில இருக்கிறவங்க இல்ல, 7-8 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு 3 ஸ்டேட்ல இருந்து வந்த ஜனம் தான் அரம்ல இத்தனை பேரும். அதனால நம்ம எப்பவுமே நம்ம ஒர்க்ல டெடிகேட்டடா இருந்தாலே, நம்ம ஒர்க் நல்லா இருந்தாலே எல்லாமே இங்க தேடி கண்டிப்பா வரும். இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கும்.